எப்பவுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு அறிவாளியாக வராங்கன்றதை விட, எவ்வளோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிறோன்றத விட, எவ்வளோ நல்ல குணத்தோடு வளர்கிறாங்க, நேர்மையாக வளர்கிறாங்க, ஒழுக்கத்தோடு வளர்கிறாங்கன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் குழந்தைகளுக்கு எப்பவுமே வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முதலில் கற்பிக்க வேண்டியது, அவங்க கற்க வேண்டியது முதலில் ஒழுக்கம், அந்த நேர்மை, சுயநலமின்றி பொதுநலத்தோடு அனைவரும் மதிப்பளித்து அனைவருக்கும் மதிப்பு கொடுக்கணுங்க. அதாவது சிறியவர்கள் பெரியவர்கள் என்று உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, குணத்திற்கு மதிப்பளிங்க. நல்ல ஒழுக்கம், நல்ல பேச்சு, வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பேச்சுன்றது நான் எதை சொல்ல வரேன்னா, பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் மதிப்பளிக்கணும். இப்போ நானே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், என்கிட்ட சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே வந்து மதிப்பு கொடுப்பேன். சின்ன பையன் தானே அப்படின்றதெல்லாம் கிடையாது. சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன், பெரியவங்களாக இருந்தாலும் மதிப்பு கொடுப்பேன். சக மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பேன். அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பளிப்பேன். ஏனென்றால் அனைத்தும் உயிர் தானே. அதனால் ஆடு மாடு எதனா இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வுலாம் வேண்டாம். எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். யாரையும் துன்புறுத்த வேண்டாம், கஷ்டப்படும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். யாராவது என்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் மீண்டும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்வேன், இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு. அப்படி புரியவில்லை என்றால் விலகி செல்கிறதே மேலுங்க. மேலும் மேலும் அவங்கக்கிட்ட நம்ம முயற்சி செஞ்சுருந்தால் நம்மளுக்கு நேரம் வீணாகிவிடும். ஆனால் முயற்சி செய்து தவறில்லை. ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா சுட்டி காட்டலாம். மனப்பூர்வமாக திருந்துறவங்க திருந்தி விடுவாங்க. தன் தவறுகளை வந்து நியாயப்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தவறுன்னு உணர்வு வரையும் திருந்த மாட்டாங்க. நம்ம செய்கிறது சரி என்று இருக்கும் வரை அது வந்து குற்றவாளிகள் என்றுமே குற்றவாளிகளே. அதனால் சிறு தவறுகள் வந்து சிறு வயதிலேருந்தே திருத்துறது நல்லது. அதனால் சின்ன பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க, இல்லை ஒரு பெற்றோராக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, உறவினர்கள் சிறு பசங்க இருக்காங்கன்னா, சிறு வயதிலேருந்து ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர செய்யுங்க. அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அவங்க எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அந்த ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, படிப்பில் இல்லை பொருளாதாரத்தில் குறைவாக இருந்தாலும் அவங்களோட எதிர்காலம் சிறந்ததாக மாறிடும். நேர்மையாலும் ஒழுக்கத்தாலும் அந்த உண்மையாலும். ஆகையால் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பது ரொம்ப சிறந்தது. இந்த காணொளி பார்க்குறவங்களும் நேர்மையாக இருக்கேன், நானும் கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற காணொளிகள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை நோக்கி நன்றி.